பிக் பாஸ் சொல்றேன், கதவு திறந்து விட சொல்றேன், சேது கிட்ட சொல்றேன், வண்டி என் பக்கம் வந்துச்சுன்னா கண்டமாய். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ போல. நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு? இதுதான் தவறான விஷயம். நீங்க சொன்னது எதுவுமே நான் சொல்லலன்னு சொல்லல. நான் இப்படிதான் சார். கொஞ்ச நேரம் போன் அடி. புரியல சார், எனக்கு புரியல. சண்டை போடலான்னு சொல்றீங்க, சண்டை போட கேட்க போனா தப்புன்னு சொல்றீங்க. நான் பேசுற தப்புன்னு சொன்னா நான் உங்களை சண்டை போட வேணாம்னு சொல்லல சார். மாமா கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு உண்டான நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுங்க சார். புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வேலையை பிக் பாஸ் ஏன் கொடுத்தாரு அதை சொல்லுங்க. டயர்டாவாதீங்க திவ்யா. உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளியே? உங்க வேலை பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் எப்ப கண்ணு அடைக்கணும், அடுத்த சீசன்ல கண்ணு திறக்க கூடாதுன்னா சொல்ல வருதுல்ல. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சொல்லல சார். எதுக்கு வேணா சொல்லாங்க. நீங்க யாருங்க அதை சொல்றதுன்னு கேக்குறாங்க. நானு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். வேற என்னெல்லாம் பண்ணிருந்தா நீங்க அந்த டாஸ்க செஞ்சிருப்பீங்க, உள்ள போயிருப்பீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. என்ன பண்ணா திவ்யாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்க ஒழுங்கா பண்ணல. இல்ல சார், வேலை பண்ணிட்டு தான் சார். பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. அவங்க வேலை பண்ணாங்களா? இந்த ஷோ வெறும் உங்களால மட்டும் நடக்கல. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா பேஷண்ட்னு ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை எதுவும் கேட்க முடியாது. ரஜினியும் சேர்த்து ஐஸ்கிரீம் எடுத்த சொல்றாங்க திவ்யா. அது கூட தெரியல உங்களுக்கு. இதுதான் நான் உங்ககிட்ட பேசல. கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கில்ல. உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. வார கடைசியில நம்ம என்ன பேசணும் பத்தின ஒரு தெளிவு இருக்கு. ஆஹா. பிக் பாஸ் எப்ப கண்ணை திறக்கணும், எப்ப கண்ணை மூடணும், அதை பத்தின ஒரு தெளிவு இருக்கு. சரிங்க, நீங்க எப்படி ஆட்டத்தை ஆட போறீங்க கேட்டா அதை பத்தின தெளிவுலாம் இல்ல. வீடு முழுக்க அவ்வளவு கண்ணாடி இருக்கு. ஏதாவது ஒரு கண்ணாடியில் அவங்க மூஞ்சியை பார்த்தாங்கன்னா அவங்க யாரு, அந்த வீட்டுல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்ம காட்டுவோமா? வாங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு.